இது சிலோன் 24 இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டுக்குரிய முடிவுகள் வெளியிடப்பட்ட வண்ணம் காணப்படுகின்றன. இதுவரை கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் அடிப்படையில் 111 ஆசனங்களை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் வகிக்கிறது. இதே வேளையிலே அதிமுக கட்சியானது 73 இடங்களை பெற்றிருக்கிறது. திமுக 51 இடத்தினை பெற்றிருக்கின்றது. எனவே தமிழகத்திலே இனிவரக்கூடிய காலத்திலே தமிழக வெற்றி கழகம் கொடிகட்டி பறக்க இருக்கிறது. கோட்டையை நோக்கி பாய இருக்கிறார் இளைய தளபதி விஜய். அரியணை ஏற இருக்கிறார். 118 பெரும்பான்மை இடங்கள் தேவைப்படுகின்றன. இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற முடிவுகள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைப்பதாக தகவல்கள் கூறியிருக்கின்றன. வாக்குகளை தமிழக மக்கள் அள்ளி வழங்கியிருக்கின்றார்கள். புதிய முகத்திற்கு இந்த முறை ஏறுமுகம் கிடைத்திருக்கிறது. விஜயனுடைய வீட்டில் வெற்றி கொண்டாட்டங்கள் காணப்படுவதையும் திமுகவினுடைய தொண்டர்கள் சோகத்தோடு காணப்படுகின்ற அந்த செய்தியையும் விசில் சத்தம் தமிழகம் எங்கும் பறக்கின்ற ஒலிகள் கேட்பதையும் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. இப்போதைக்கு சிலோன் 24 சில காட்சிகள் உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மறவாமல் சிலோன் 24 யூடியூப் காணொலி ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.